தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். இதில் அடுத்த தலைப்பு குரு முடிவான லட்சியத்திற்கும் இடைநிலைகளுக்கும். கடைசி வரைக்கும் வழி சொல்லி தருகிற குரு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வழி சொல்லி தருகிற குருக்களும் ஆதியிலிருந்து இருந்திருக்கிறார்கள். உபனிஷத்தில் அநேக இடங்களில் ஒவ்வொரு குருமாரிடம் ஒரே ஒரு வித்தைகளை மட்டும் கற்றுக்கொண்டு மற்றதற்கு வேறு குருமார்களிடம் சிஷ்யர்கள் போனது தெரிகிறது. அந்த வித்தியை இந்த வித்தியை என்று பலதுக்கு போகாமல் ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றே கோல் என்று பிடித்துக்கொண்டு அதற்கே நேராக வழி பண்ணும் ஒரு சாதனா கிரமம்தான் வேணும் என்று இருந்த சிஷ்யர்களும் உண்டு. அதே மாதிரி சகல வித்தியைகளும் அடங்குகிற அந்த பிரம்ம வித்தையை நேராக தாம் ஒருவரே உபதேசித்த குருமார்களும் உண்டு. நம் ஆச்சாரியாலே அப்படித்தான். பொது லோகத்திற்கு அவர் கர்மானுஷ்டானம் சொல்லி இருக்கலாம், பக்தி ஸ்தோத்திரம் பூஜை இத்தியாதி சொல்லி இருக்கலாம். ஆனால் பக்குவம் பெற்றவர்களுக்கென்று வேதாந்தமாக பாஷ்யங்கள் பிரகரணங்கள் பண்ணின போது முழுக்க சாட்சா்காரத்தையே மத்தியமாக வைத்துதான் மத்தியம் எல்லாவுமாகத்தான் வைத்துதான் உபதேசம் பண்ணினார். ஒன்று என்ன கவனிக்கணும் என்றால், தன்னளவில் பிரம்மஞானியாகவே இருந்த குருமார்களும் சிஷ்யர்களின் பக்குவம் அவர்கள் உள்ள ஸ்டேஜ் முதலியதை பொறுத்து நேரே பிரம்ம வித்தையை உபதேசிக்காமல் அதற்கு உபாங்கம் மாதிரி, முன்னோடி மாதிரி, சப்சிடரி, பிரிலிமினரி, ஆக்சிலரி, ஆன்சிலரி என்றெல்லாம் சொல்கிறபடி உள்ள இதர வித்தியைகளை உபதேசித்திருப்பதும் உண்டு. இன்னொன்றும் பிரம்மஞானிகளான குருமார்களுக்கே அத்தனை வித்தியைகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை. அத்தனையும் அடங்கும் அகண்ட ஆதார தத்துவம் அவர்களுக்கு தெரியும் என்பதால் அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரிந்துதான் இருக்கணும் என்று இல்லை. அப்படி உள்ளபோது பிரம்ம வித்தையை உபதேசிக்கும் அவரை முக்கிய குருவாக கொண்டு இதர வித்தியைகளை மற்றவர்களிடமிருந்து உபதேசம் பெறுவதும் உண்டு. அடுத்தது குரு அறிந்த அனைத்தும் சீடனுக்கு. பிரம்ம வித்தைக்கே வழியோ சிஷ்யனின் பக்குவத்தை பொறுத்து பிற்காலத்தில் அதில் சேர்ப்பதற்கு சகாயம் செய்கிற மற்ற வித்தியைகளுக்கு வழியோ எதுவானாலும் ஆதியிலிருந்து நம்முடைய சனாதன தர்ம சம்பிரதாயத்தில் வந்துள்ள எந்த ஒரு குருவும் தமக்கு தெரிந்ததை, தாம் அறிந்ததை, அனுபவித்ததை கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாமல் சிஷ்யனுக்கு கொடுத்து விடுவார். உபனிஷத்துக்களில் நாம் பார்க்கும் குருமார்களிடமெல்லாம் இந்த பரம ஔதாரிய வள்ளல் தன்மை லட்சணத்தை பார்க்கிறோம். சிஷ்யன் என்று ஒருத்தன் வந்துவிட்டால் அத்தனையையும் வாரி வழங்கியே ஆக வேண்டும் என்று எத்தனை கடமையுணர்ச்சியுடன் இருந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குருவாகவே இருந்த ஆச்சாரியாலோ அப்படி பண்ணத்தானே அவன் ஏற்பட்டிருக்கிறான் என்று அந்த ஆச்சரியத்தையும் சகஜமாகவே நடைமுறையாகவே எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். முண்டோகோபனிஷத் பாஷ்யத்தில் பார்த்தால் தெரியும். அந்த உபனிஷத்தில் முதல் செஷன் முடிகிற இடத்தில் நல்ல வைராக்கியமுள்ள உத்தமமான ஜீவனானாலும் பிரம்ம ஞானம் பெறுவதற்கு குரு என்று ஒருத்தரிடம் பணிவுடன் போயே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் முறைப்படி தன்னிடம் வந்த அவனுக்கு குருவும் பிரம்ம வித்தையை உள்ளவாறு பூரணமாக உபதேசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. பிரம்ம வித்தையை உள்ளவாறு உபதேசித்தார் என்று மூலத்தில் இருக்கிறது. முன் தொடர்ச்சி பார்த்தால் உபதேசிப்பார் என்றே பொதுவாக அத்தனை ஆச்சாரியாளுக்கும் லட்சணமாக அர்த்தம் பண்ணிக்கணும் என்று புரியும். ஆச்சாரியாளோ உபதேசிக்க வேண்டும் என்றே குருவின் தீர்மானமான கடமையாக, ரூலாக விதித்து பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். புரோவாச என்று மூலத்தில் இருப்பதற்கு பிரப்ரூயாத் என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார். உள்ளவாறு உபதேசிப்பது என்றால் என்ன?
தத்துவத்தை எதுவும் குறைக்காமல் பூரணமாக உபதேசிப்பது என்று அர்த்தம். இதை யாதாவத் என்று சின்ன வார்த்தையால் ஆச்சாரியால் தெரிவிக்கிறார். முறைப்படி நேர்மையாக விதிவழி என்று இத்தனை அர்த்தமும் அதற்கு உண்டு. குறைக்கவும் கூடாது, சொந்த சரக்கு சொந்த அபிப்பிராயம் சேர்க்கவும் கூடாது. சம்பிரதாய பூர்வமாக பிரம்ம வித்யா சாஸ்திரம் எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே பூரண ரூபத்தில் ரட்சித்து கொடுக்க வேண்டும். இப்படி சொல்கிற இடத்தில்தான் குருவின் கடமையை ஆச்சாரியால் எடுத்துச் சொல்லி முடித்திருக்கிறார். ஆச்சாரியஸ்ய நியமம் என்று அவர் சொல்கிறார். நியமம் என்பதற்கு இங்கே கடமை என்றே அர்த்தம். யதி நியமம், பிரம்மச்சாரி நியமம், கிரகஸ்த நியமம் என்றெல்லாம் சொல்லும்போது நியமம் என்றால் அவரவருக்கான ரூல், சட்டம் என்று அர்த்தம். அந்த சட்டப்படியே பண்ண வேண்டும் என்பதால் அதுவே கடமையாகிறது. சந்தியாவந்தனம் பண்ணுவது பிரம்மச்சாரிக்கான நியமம் என்றால் அதுவே அவன் கடமையும் தான் என்று ஆகிறதோ இல்லையோ. கடமைகளையே நியமம் என்று சாஸ்திர பூர்வமாக வகுத்து கொடுத்தார்கள். கட்டுப்பாடு என்பது அதன் நேர் அர்த்தம். ரூல் இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே என்று கட்டுப்படுத்துகிறது. கடமையும் அப்படித்தான். கடமையிலிருந்து மீறக்கூடாது என்கிறோம். மீறுவது என்றால் கட்டுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பது தொக்கி நிற்கிறது. அடுத்தது ஆச்சாரியால் விதிக்கும் ஆசாரிய கடமை. சரி, ஆச்சாரியால் ஒரு ஆசாரியனுக்கு சொல்லியுள்ள அந்த நியமம் என்ன? அதுதான் சொன்னீர்களே, யாதவத் வித்யை கற்பிக்கணும் என்று கேட்கலாம். அப்படி கற்பிப்பது பாடம் சொல்லிக் கொடுப்பது உபாயம்தான், மீன்ஸ் தான். தற்கால ஆசிரியர்களின் கடமை அப்படித்தான் பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு முடிந்து விடுவதாக அமைந்துவிட்டது. ஆனால் அதல்ல நிஜமான ஆச்சாரியனின் கடமை. கற்றுக்கொண்ட பாடத்தின் பிரயோஜனத்தை மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரத்யட்சமாக காணும்படி செய்வதே நிஜ ஆச்சாரியனின் கடமையாக பூர்வ காலங்களில் கருதப்பட்டது. கற்ற வித்தையால் மாணவன் சொந்த வாழ்க்கையில் பிரயோஜனம் அடைய வேண்டும், அதுதான் லட்சியம். இப்படி ஒரு குரு யாதாவத்வாக பிரம்ம வித்தையை போதிக்கிறார் என்றால் அது சிஷ்யனை சம்சார சாகரத்தில் இருந்து கரையேற்றுகிற லட்சியத்திற்கு உபாயமாக செய்யப்படுவதே. அவருடைய லட்சியம் அவனை கரையேற்றுவது. அது உபேயம். அதற்கு வரியான உபாயம் கற்றுக் கொடுப்பது. இந்த உபாயத்தால் சிஷ்யன் லட்சியத்தை அடைந்தே விடுமாறு குரு பண்ணுவதைத்தான் அவரது கடமையாக இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார். அடுத்தது சத்குருவும் சத் சிஷ்யன். சத்குரு என்கிறார் போலவே சத் சிஷ்யன் என்று ஒன்று உண்டு. பிரம்ம வித்யா உபதேசம் தந்து உபதேச பலனை சிஷ்யன் அனுபவிக்குமாறும் பண்ணுபவரே சத்குரு. அதுபோல நல்ல குணம், குறிப்பாக பணிவு, தீட்சண்ய புத்தி, ஜிக்யாசா என்ற உண்மையான ஞான தாகம் எல்லாம் உள்ளவனே சத் சிஷ்யன். சாஸ்திர சம்பிரதாய வழிமுறைப்படியே போக வேண்டும் என்று இருப்பவன் அவன். இங்கே ஆச்சாரியால் அப்படிப்பட்ட சிஷ்யனை சம்சார சாகரத்தில் இருந்து காப்பாற்றி கரை சேர்க்க நியாய பிராப்தா சத் சிஷ்யன் என்று சொல்கிறார். அப்படியென்றால் எப்படி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதோ அந்த முறைப்படி குருவை வந்தடைகிற உத்தம சிஷ்யன். அவனை அவர் அவித்யா மகோததியிலிருந்து நிஸ்தாரணம் பண்ண வேண்டியது அவருக்கான நியமம் என்கிறார். அவித்யா மகோததி என்றால் அஞ்ஞான பெருங்கடல், பொய் மாயப் பெருங்கடல் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது. அதையே தான் சம்சார சாகரம் என்பதும். அதிலிருந்து நிஸ்தாரணம் என்றால் பொது அர்த்தம் காப்பாற்றுவது. சாகரத்தை சொல்லியிருப்பதை வைத்து அனலைஸ் பண்ணி பார்த்து அர்த்தம் சொன்னால் அக்கரை சேர்ப்பிப்பது, கரையேற்றுவது, கடை தேற்றுவது என்று அர்த்தம். நிஸ்தாரம் அந்த காரியத்தை பரிபூர்த்தியாக
முற்றிலும் முழுமையாகச் செய்வது, அதாவது முக்தி அளிப்பது என்றே அர்த்தம். அந்த மகா பெரிய அனுக்கிரகத்தை ஜீவனாக பிறப்பெடுத்த ஒருவன் எதற்கு மேலே ஒன்றை பெற முடியாதோ அதை அளிக்கிற அனுக்கிரகத்தை ஆச்சாரிய நியமமாக ஆச்சாரியால் தெரிவித்திருக்கிறார். சிற்றுயிராக வந்த சிஷ்யனை பேருயிராகவே ஆக்குகிற பரமானுக்கிரக கடமை கல்வியினூங்கில்லை சிற்றுயிர்க்குத் துணை என்று கேள்விப்பட்டிருக்கலாம். பொதுவிலே ஜனங்களுக்கு லோக வாழ்க்கையை நல்ல அறிவோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்வதற்கு வழி கற்பித்த முற்கால கல்வி பற்றியே இப்படி சொன்னது. அறிவை வளர்ப்பதே முக்கியமானாலும் பக்தி, ஞானம், கடமை, மற்ற நல்லொழுக்கங்கள் எல்லாமும் நிறைய சொல்லிக் கொடுக்கும் கல்வி முறை அது. அப்படிப்பட்ட கல்வி இந்த லோக வாழ்க்கையில் சிற்றுயிர் தன்னுடைய சிறுமை நீங்கி பெருமைப்படும்படி வாழ சகாயம் செய்ததாலேயே அதை சிற்றுயிர்க்குற்ற துணை என்றது. பிரம்ம வித்தையோ லோக வாழ்க்கையையே சமாப்தி பண்ணி சிற்றுயிரை பேருயிராக ஆக்கிவிடுவது. அதை சாதிக்க வழி சொல்லி முன்னடத்தி போகிற சத்குரு எத்தனை பெரிய துணையாயிருக்க வேண்டும். அடுத்தது, குருவின் முழு சொத்தும் சீடனுக்கு. யாதாவத் சொல்லிக் கொடுப்பது என்பது பற்றி கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணணும். அப்பா முழு சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வைக்கிற மாதிரி ஆச்சாரியன் தனக்கு தெரிந்த வித்தை முழுவதையும் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த யாதாவத். 2 பிள்ளை இருந்துவிட்டால் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் முழு சொத்து எழுதி வைக்க முடியாது. ஆனால் குருவோ எத்தனை சிஷ்யால் இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்கும் பூர்ண மகா வித்யாபியாசம் பண்ணுவிக்க முடியும். இது வித்யின் அறிவின் விசேஷம். எத்தனை பங்கு போட்டாலும் குறையாத ஸ்ரீ அது. சிஷ்யனிடம் பரம பிரேமையும் அவனுக்கு வழிகாட்டணும் என்பதில் முழு ஈடுபாடும் தனக்கு தெரிந்த வித்தையை தன்னோடு போகாமல் 4 பேரிடம் பிரகாசிக்க வேண்டும் என்பதாக அந்த வித்தியிடமே பக்தி பிரேமைகளும் இருந்தால் ஒழிய இப்படி பூரணமாக கற்றுக் கொடுக்க முடியாது. இக்காலத்தில் அபூர்வமாகத்தான் அப்படி பார்க்க முடிகிறது. அடியோடு இல்லாமல் போய்விடவில்லை என்று இன்றைக்கு பல துறைகளில் பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆச்சாரியமார்களை பற்றி சொல்வதிலிருந்து தெரிகிறது. என்னிடம் பல இளவயசுக்காரர்கள் டீசில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் சொல்வதிலிருந்து தற்காலத்திலும் அப்படி பூரணமாக அநேக ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுப்பதாக தெரிகிறது. ஆனாலும் நேர்மாறாக கம்ப்ளைண்ட்களும் கேட்கிறேன். ஆனால் உபனிஷத்துக்களை பார்த்தால் ஏதோ ரொம்ப ஸ்வல்பமான விலக்கு தவிர அக்காலத்தில் அத்தனை ஆச்சாரியார்களுமே தாங்கள் கற்றறிந்த வித்தையை பூரணமாக சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார் என்று தெரிகிறது. அத்தனை கர்வியாக இருந்த ஸ்வேதகேதுவே அப்பாக்காரர் கேட்ட சமாச்சாரம் தனக்கு தெரியவில்லை என்கிற போது தன்னுடைய குருமார் அதை உபதேசிக்கவில்லை என்று சொல்லி கூடவே அவளுக்கும் விஷயம் தெரியாது போலே இருக்கு, தெரிஞ்சிருந்தா எனக்கு ஏன் சொல்லி தராம இருந்திருக்க போறா என்று சொல்கிறான். அதொன்றே போதும். அந்த சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் இப்படி ஒன்று சொன்னது விசேஷம். பிரச்னோபனிஷத்தில் இருந்து கொஞ்சம் முன்னே சொன்னேனே, அதன் முடிவிலே சிஷ்யர்கள் ஆச்சாரியரை பார்த்து, அவித்யின் அக்கறையில் எங்களை சேர்த்த நீங்கள்னா எங்க அப்பா என்று வருவதாக சொன்னேன். ஆரம்பத்தை இப்போது சொல்கிறேன். 6 பேர் சிஷ்யர்களாக புறப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்களே குருஸ்தானம் வரிக்கும் யோக்கியதை பெற்றவர்கள். சுகேசர், சத்யகாமர், கார்க்கியர், கௌசல்யர், பார்கவர், கபந்தி என்றிப்படி 6 பேர். அவர்களுக்கும் பிரம்ம வித்தையில் இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தன. தெரிந்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்காக 6 பேரும் பகவந்தர் என்று உபனிஷத் சிறப்பித்துச் சொல்லும் மகரிஷி பிபலாதரை
ஆசிரியராக வரித்து உபகாரமாக, அதாவது குரு காணிக்கையாக சமித்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் போனார்கள். சமித்து என்றால் வெறும் சுள்ளிதான், ஹோமத்தில் போட உபயோகமாகிற சுள்ளி. வெறும் சுள்ளி என்று நான் சொன்னதையே பெரிய தட்சணையாக அந்த கால ரிஷி குருமார்கள் நினைத்தார்கள். அத்தனை எளிமை. அதிலேயே வஸ்துவை விட வஸ்துவை தருகிறவனின் மனோபாவத்தை மதிக்கத் தெரிந்த பண்பும். இது யோக்கியதையுள்ள சிஷ்யர்கள் என்றால் தட்சணையை பொருட்படுத்தாமல் வித்தையை போதிக்கிறதை காட்டுகிறது. இதன் தொடர்ச்சியாகவே இன்னொன்று, அதாவது யோக்கியதை போதாதவன் என்றால் அவன் எத்தனை பெரிசான தட்சணை கொடுக்கிறான் என்றாலும் அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்வதில்லை என்றே அந்த குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சணையாக தரக்கூடியவனாக இருந்தாலும் யோக்கியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்றே மதுவித்தியை உபதேசிக்கும் போது சொல்லியிருக்கிறார். ஆச்சாரியாலும் இதை நினைப்பில் கொண்டு தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்தில் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதில் உள்ள பூரணமான செல்வங்களோடு குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கும் பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்கிறார். இந்த விஷயம் இருக்கட்டும். சுகேசர் முதலான 6 பேர் சமித்தை எடுத்துக்கொண்டு பிப்லாதரிடம் போனார்கள். பெரியவர்களாக இருக்கப்பட்ட 6 பேர் தங்களுடைய வித்யா ஞானம் பூர்த்தி ஆகவில்லை என்று ஒருத்தருக்கொருத்தர் மனசு விட்டு சொல்லிக் கொண்ட சிஷ்யர்களாக புறப்பட்டார்கள் என்பதிலிருந்து அவர்களுடைய வினய மனப்பான்மையும் வித்யா தாகமும் தெரிகிறது. வித்யா வினய சம்பன்னா என்று சேர்த்தே நம்முடைய மரபில் சொன்னது நடைமுறையிலேயே நடந்த சமாச்சாரம்தான் என்று தெரிகிறது. அது இருக்கட்டும். பிப்லாதருக்கு பிரம்ம வித்தையை பூர்த்தியாக தெரியும் என்று இவர்களுக்கு தெரிந்ததாலேயே அவரிடம் உபதேசம் பெறுவதற்கு புறப்பட்டது. அப்போது இவர்கள் அவர் பூர்த்தியாக அறிந்ததை தங்களுக்கும் பூர்த்தியாக சொல்லிக் கொடுப்பார் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டே புறப்பட்டதாக வருகிறது. தத் என்கிற பிரம்மத்தை பற்றி சர்வமும் அவர் நமக்கு சொல்லுவார் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படியே அவரிடம் போக அவர் இன்னும் 1 வருஷம் கட்டுப்பாடோடு தபஸ் பண்ணிக்கொண்டு முறைப்படி ஸ்ரத்தையோடு இங்கே இருங்கோ, அப்புறம் கேட்க வேண்டியதையெல்லாம் உங்கள் இஷ்டம் போல கேட்டுக்கோங்கோ, நீங்கள் கேட்பது எனக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்ச மட்டில் முழுக்க சர்வமும் சொல்லித்தரேன் என்கிறார். ஒரு குருவானவர் தாம் அறிந்த சர்வமும் சிஷ்யனுக்கு போதிக்காமல் விடமாட்டார் என்பதற்கே இதை சொல்ல வந்தேன். ரொம்ப அழுத்தமாக ஒன்று ஞாபகம் வருகிறது. ஜனகருக்கு யாக்ஞவல்கியர் அநேக உபதேசங்கள் கொடுத்து கொண்டே போகிறார். ஒவ்வொரு உபதேசத்தையும் கேட்டவுடன் ஜனகருக்கு சந்தோஷம் பொங்கிக் கொண்டு வருகிறது. இதோ 1000 பசு ஆனை மாதிரி காளையோடு கூட தருகிறேன் என்கிறார். ஆனால் யாக்ஞவல்கியர் பூர்த்தியாக உபதேசம் கொடுக்காமல் தட்சணை வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று என் அப்பா தீர்மானம் என்று பிதாவுக்கு பெருமை கொடுத்து சொல்லி தேடி வருகிற சம்பாவனையை நிராகரிக்கிறார். சிஷ்யன் என்ன தட்சணை தருகிறான் என்பதை விட தாம் முழுக்க சொல்லிக் கொடுக்கணும் என்பதைத்தான் குரு முக்கியமாக நினைத்தார் என்று இங்கே தெரிகிறது.